ஹாய் guys, இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் பட்டரில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற வரையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். க்யூப் சைஸில் பன்னீர் கட் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பெப்பர் போடாதது உங்கள் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு 2 tomatoes ஆட் பண்ணி 1 inch ginger அண்ட் ஒரு 5 or 6 garlics அண்ட் சில்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட்டும் போட்டிருக்கணும். இப்போ நம்ம அதே பேனில் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நம்ம ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் இதுலேயும் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இதில் நம்ம செஞ்ச பன்னீரை கொட்டிட்டு இதை நம்ம 2 minutesக்கு நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே கொரியாண்டர் தூவுனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.